ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான ரவை பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நமக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் நல்லா இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சேமியாவும் நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். அந்த பால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற பால் எல்லாத்தையும் அதில் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு அந்த ரவை அந்த சேமியாவும் நல்லா வேகட்டும். அப்படியே இந்த பால்லையே தான் வேக வைக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. பால் காய்க்கும்போது மட்டும் கொஞ்சோண்டு அந்த பால் காய்க்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்காங்க. மற்றபடி நம்ம இந்த பாயசத்துக்கு ஊற்றும்போது தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வேகட்டும் சேமியாவும் ரவையும் பால்லையே. பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் கிண்டி விடுவோம். கிண்டினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஏலக்காய் லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வேகட்டும் நல்லா. இது நமக்கு நல்லா ரவையும் சேமியாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம 150 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், சீனி போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொஞ்ச நேரம் ரெடி ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள், நமக்கு நல்லா பாயாசம் நல்லா கெட்டியாயிட்டு. பாருங்கள், அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆகிட்டு. நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்னா அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சுட சுட ரவை பாயாசம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.